இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 11. இந்த பெண் யார்? காஞ்சி மாநகரம் இதற்கு முன் எந்த நாளிலும் கண்டிராத அமைதியுடன் விளங்கிற்று. பெரிய பயங்கரமான புயல் அடித்து ஓய்ந்த பிறகு ஏற்படும் அமைதியை அது ஒத்திருந்தது. நகரவாசிகளின் மனநிலைமையும் அதற்கேற்றபடிதான் இருந்தது. வாதாபி படைகள் தொண்டை நாட்டில் சொல்லொண்ணாத அட்டூழியங்களை செய்துவிட்டு பின்வாங்கி சென்றது பற்றியும், மணிமங்கலத்திலும் சூரமாரத்திலும் நடந்த போர்களை பற்றியும் காஞ்சி நகர்வாசிகளுக்கு அரைகுறையான விவரங்கள் கிடைத்திருந்தன. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி மணிமங்கலம் போர்க்களத்தில் அடைந்த காயங்களினால் யமன் உலகை எட்டி பார்த்து கொண்டிருப்பதும், அவரை பிழைப்பிக்க அரண்மனை வைத்தியர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதும் காஞ்சி மக்களுக்கு தெரிந்திருந்தபடியால் எந்த நிமிஷத்திலும் அவர்கள் சக்கரவர்த்தி காலமானார் என்ற துக்க செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர் சிலரின் மூலம் ஆயனருடைய கால் முறிந்த செய்தியையும், சிவகாமி சலுக்கர்களால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட விவரத்தையும் காஞ்சி மக்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அதிக வேதனை அளித்திருந்ததுடன் மகேந்திர பல்லவரிடம் அவர்களுக்கு இருந்த மரியாதையை பெரிதும் குறைத்திருந்தது. இத்தகைய காரணங்களினால் காஞ்சி மாநகரம் களையற்று, கலகலப்பற்று, சோபிதமில்லாமல் அசாதாரணமான அமைதி குடிகொண்ட நகரமாக விளங்கிற்று. நகரத்திலே இப்படி இருந்தது என்றால் அரண்மனைக்குள்ளே கேட்க வேண்டியதில்லை. புவன மகாதேவி மகேந்திர பல்லவரை மணந்து காஞ்சி அரண்மனைக்குள்ளே கால் வைத்த நாளிலிருந்து அந்த அரண்மனை ஒரு காலத்திலும் இம்மாதிரி கலகலப்பற்றும் பிரகாசமில்லாமலும் பேய் குடிகொண்ட பழைய மாளிகை போல தோற்றமளித்தது கிடையாது. காஞ்சி நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்த காலத்திலே கூட அந்த அரண்மனையில் அந்தந்த நேரத்தில் கீத வாத்தியங்களின் ஒளியும், பேரிகை முரசங்களின் கோஷமும், சங்கங்களின் முழக்கமும், ஆளாசிய மணிகளின் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. இவற்றுடன் அரண்மனை தாதி பெண்கள் கால்களில் அணிந்திருந்த பாதரசங்களின் கிண்கிணி ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கும். வேத மந்திரங்களின் கோஷமும் செந்தமிழ் பாடல்களின் கீதநாதமும் சில சமயங்களில் கேட்கும். அரண்மனை முன்வாசல் முற்றத்தில் வந்து போகும் குதிரைகளின் காலடி சத்தம் சதா கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி இருந்த அரண்மனையில் இப்பொழுது ஆழ்ந்த மௌனம், பீதியை உண்டாக்கும் பயங்கர மௌனம் குடிக்கொண்டிருந்தது. மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து மகேந்திர பல்லவரை எடுத்து வந்த பிறகு ராஜ வைத்தியர்கள் அல்லும் பகலும் அவர் பக்கத்தில் இருந்து சிகிச்சை செய்து வந்தார்கள். மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவற்ற நிலையிலேயே இருந்தார். சூரமாரம் போர்க்களத்திலிருந்து மாமல்லர் திரும்பி வந்த பிறகு கூட சக்கரவர்த்திக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்விழித்து பார்க்கவும், தம் எதிரில் உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இனிமேல் சக்கரவர்த்தி பிழைத்துக் கொள்வார் என்றும், ஆனால் சில காலம் அவரை கவலையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். மாமல்லரை பார்க்கும் போதெல்லாம் மகேந்திரருக்கு உணர்ச்சி அதிகமாக பேசுவதற்கு முயன்றபடியால் மாமல்லர் தந்தையிடம் அதிகமாக போகாமல் இருப்பதே நல்லதென்று அபிப்பிராயப்பட்டார்கள். இதனால் மாமல்லரின் மனவேதனையும் அமைதி குலைவும் அதிகமாயின. அவர் மனமிட்டு பேசுவதற்கு அரண்மனையில் யாரும் இல்லை. தளபதி பரஞ்சோதியோ சேனைகளை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வெளியே சென்று வாதாபி படையால் ஹிம்சிக்கப்பட்ட கிராமவாசிகளுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டிருந்தார். புவன மகாதேவி எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தார். புலிகேசியை நகருக்குள் அழைப்பதால் கேடுதான் விளையும் என்று தாம் முன்னாலேயே எச்சரித்ததை இப்பொழுது சொல்லி சொல்லி வருந்தினார். அதோடு மாமல்லருக்கு பாண்டியராஜகுமாரியை அப்பொழுதே மனம் முடிக்காதது எவ்வளவு தவறு என்பதையும் அடிக்கடி குறிப்பிட்டார். இந்த பேச்சு மாமல்லரின் காதில் நாராசமாக விழுந்தது. நாளாக ஆக மாமல்லருக்கு சிவகாமியை பற்றி யாருடனாவது மனதை திறந்து பேசாவிட்டால் இருதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. அப்படி பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆயனர் ஒருவர்தான். அவர்தான் சிவகாமியை பற்றி தாம் பேசுவதை ஒத்த உள்ளத்துடன் கேட்கக்கூடியவர். மேலும் அவருடைய உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? பார்க்க போனால் தமக்கு மகேந்திர பல்லவர் எப்படியோ அப்படியே ஆயனரும் தந்தைதானே. அவரை கவனியாமல் இருப்பது எவ்வளவு பிசகு! இவ்விதம் எண்ணி ஒரு நாள் மாமல்லர் ஆயனரை அவருடைய ஆரண்ய வீட்டில் பார்ப்பதற்காக தன்னந்தனியே குதிரை மீதேறி பிரயாணமானார். காட்டு வழியாக போய்க் கொண்டிருக்கையில் அவருக்கு தாமரைக்குளம் ஞாபகம் வந்தது. தானும் சிவகாமியும் எத்தனையோ ஆனந்தமான நாட்களை கழித்த இடம், ஒருவருக்கொருவர் எத்தனையோ அன்பு மொழிகளை கூறி பரவசமடைந்த இடம். அப்பேற்பட்ட குளக்கரையை பார்க்க வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று. எனவே பாதை விட்டு சிறிது விலகி தாமரை குளக்கரையை நோக்கி குதிரையை மெதுவாக செலுத்தினார். புத்த பிக்ஷுவின் மீது
இன்னதென்று விவரமாகாத சந்தேகமும் கோபமும் ஏற்பட்டன. அந்த பாஷாண்டியனிடம் அவருக்கு எப்போதும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. பிக்ஷு மனம் வைத்திருந்தால் சிவகாமியை காப்பாற்றியிருக்கலாம் அல்லவா? ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் ஆயனரிடம் செய்தி ஒன்றும் சொல்லவில்லை? பிக்ஷு என்ன ஆனார்? எப்படி மாயமாக மறைந்தார்? சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்றிரவு ராஜவிகாரத்தினருகில் புத்த பிக்ஷுவை சுட்டிக்காட்டி சக்கரவர்த்தி தமக்கு எச்சரித்தது மாமல்லருக்கு நேற்று நடந்தது போல ஞாபகம் வந்தது. உடனே கோபம் தந்தையின் பேரிலேயே திரும்பிற்று. மகேந்திர பல்லவரின் மந்திர தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வேஷங்கள் இவற்றினாலேதான் பல்லவ ராஜ்யம் இன்றைக்கு இந்த கதியை அடைந்திருக்கிறது. தாமும் சிவகாமியை இழக்கும்படி நேரிட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு விபரீதமான சந்தேகம் மாமல்லரின் உள்ளத்தில் உதித்தது. ஒருவேளை சிவகாமி சிறைப்படும் வண்ணம் சூழ்ச்சி செய்தவர் மகேந்திர பல்லவர்தானோ? இல்லாவிடில் எதற்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு மண்ணப்பப்பட்டு கிராமத்திலிருந்து சிவகாமியை தெரிவித்திருக்கிறார்? ஒருவேளை அந்த பெண் கமலி கூட சக்கரவர்த்தியின் சதிக்கு உடந்தையாக இருந்திருப்பாளோ? எல்லோரும் சேர்ந்து தன்னை இப்படி வஞ்சித்து விட்டார்களே. இது என்ன சதிகார உலகம்? துரோகமும் தீவினையும் நிறைந்த சதிகார உலகம். இத்தகைய மனோநிலையில் மாமல்லர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார். சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமாக மர்மமாகவும் விளங்காமலும் இருந்த சில விஷயங்களை ஆயனரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார். வீட்டு வாசலுக்கு சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்திவிட்டு தாமும் சற்று அங்கேயே நின்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டார். பிறகு சாவதானமாக நடந்து வந்து ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டுக்குள்ளே பேச்சுக்குரல் கேட்டது. அவருக்கு சிறிது வியப்பை அளித்தது. ஆயனர் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்? உள்ளே சிற்ப மண்டபத்தில் ஆயனருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்ததும் மாமல்லருடைய வியப்பு அளவு கடந்தது. அந்த மனிதன் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் தான். சத்ருக்னனை அங்கே கண்டது கூட மாமல்லருக்கு அவ்வளவு வியப்பு அளிக்கவில்லை. சத்ருக்னனுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சென்று இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் சற்று முன்னால் காட்டுப்பாதையில் அவர் பார்த்த பெண்ணின் முகமேதான். என்ன அதிசயமான ஒற்றுமை! ஒருவேளை சத்ருக்னனுடைய தங்கை அல்லது தமக்கையோ அவள்? அல்லது ஒருவேளை இவனே? சந்தேகம் தோன்றிய ஒரு கணத்திற்குள்ளேயே அது தீர்ந்துவிட்டது. சத்ருக்னனுக்கு அருகில் ஒரு சேலையும் மற்றும் ஸ்திரீகளுக்குரிய சில ஆபரணங்களும் கிடந்ததை நரசிம்ம பல்லவர் பார்த்தார். சத்ருக்னன் வரலாறு. வாசற்படியில் மாமல்லர் வந்து நின்றதை சத்ருக்னனும் ஆயனரும் கவனிக்கவில்லை. அவ்வளவுக்கு தங்களுடைய பேச்சில் அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள். மண்டபத்திற்குள்ளே மாமல்லர் பிரவேசித்ததும் இருவரும் ஏக காலத்தில் நிமிர்ந்து பார்த்தார்கள். சத்ருக்னன் சட்டென்று எழுந்து நின்று பிரபு என்றான். மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் திகைத்தான். ஆயனரோ முகத்தில் உற்சாகமும் குதூகலமும் ததும்ப சாய்ந்து படுத்திருந்தவர் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, பிரபு வாருங்கள், தங்களைத்தான் இப்பொழுது நினைத்து கொண்டிருந்தேன். சத்ருக்னன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான். குழந்தை சிவகாமி உயிரோடு சௌக்கியமாக இருக்கிறாளாம் என்றார். இதை கேட்ட மாமல்லரின் தலை சுழல்வது போல் இருந்தது. ஆயனருக்கு அருகில் வந்து நின்று சத்ருக்னனை ஏறிட்டு பார்த்த வண்ணம், சத்ருக்னா, இது உண்மைதானா என்று கேட்டார். ஆம் பிரபு, உண்மைதான் என்று சத்ருக்னன் கூறிவிட்டு கை கூப்பிய வண்ணம், பல்லவகுமாரா, சற்று முன்பு காட்டுப்பாதையில் தங்களை கண்டது போது பேசாமல் வந்துவிட்டேன். அதற்காக மன்னிக்க வேண்டும். திடீரென்று தங்களை பார்த்ததும் பேச கூச்சமாக இருந்தது என்று பணிந்த குரலில் கூறினான். அந்த பெண் நீதானா? நல்ல வேஷம் என்றார் மாமல்லர். ஆமாம், நானும் கூட சற்று முன்பு திகைத்து போய்விட்டேன். பெண் பிள்ளை வேஷம் எவ்வளவு நன்றாக இவனுக்கு பளிச்சிருக்கிறது. சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பொருத்தமாக ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார் ஆயனர். மாமல்லர் மெல்லிய குரலில், சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு சத்ருக்னனை பார்த்து, எதற்காக ஸ்திரீ வேஷம் போட்டாய் என்று கேட்டார். சத்ருக்னன் அந்த வேஷம் போட்டதினால்தான் சிவகாமியை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. தயவு செய்து உட்காருங்கள், சத்ருக்னன் எல்லாம் விவரமாக சொல்லட்டும். நானும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆயனர். மாமல்லர் உட்கார்ந்தார். சத்ருக்னனும் உட்கார்ந்து தன் வரலாற்றை கூறத் தொடங்கினான். அந்த வரலாறு இதுதான். ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் சக்கரவர்த்திக்கு இடி விழுந்தது போலாகிவிட்டது. உடனே தாமும் கோட்டைக்கு வெளியே போக தீர்மானித்து படைகளை ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். பிறகு என்னை தனியாக கூப்பிட்டு, சத்ருக்னா, நீ இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறாய். ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான சேவை இப்பொழுது செய்ய வேண்டும்.
மாமல்லன் மட்டும் இப்பொழுது இங்கிருந்தால் நானே அந்த வேலையை மேற்கொள்வேன். பல்லவ குலத்தின் மானத்தை காப்பதற்காக நான் இப்பொழுது போருக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. சிவகாமியை கண்டுபிடித்து அவளை திருப்பிக் கொண்டு வரும் வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சிவகாமியை மீட்டு கொண்டு வர முடியாவிட்டால் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை கேட்டு நான் திகைத்து போனேன். பிரபு, சிவகாமி அம்மை சலுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனியாக நான் என்ன செய்வேன் என்றேன். கஷ்டமான காரியமானபடியால் தான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சத்ருக்னா. நீ இதுவரை எத்தனையோ வேஷங்கள் போட்டிருக்கிறாய். அவை எல்லாவற்றையும் விட உனக்கு நன்றாக பழிக்கக்கூடிய வேஷம் ஒன்று இருக்கிறது. அது பெண் வேஷம்தான் என்றார். சக்கரவர்த்தியின் கருத்தை நான் உடனே தெரிந்து கொண்டேன். சற்று முன் பார்த்தீர்களே, அம்மாதிரி வேஷம் தரித்து கொண்டு காஞ்சி விட்டு கிளம்பி முதலில் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் வரும் சமயத்தில்தான் இவரை ஸ்மரணையற்ற நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இவரோடு சிவகாமி தேவி வரவில்லை. எனவே தேவி சலுக்கரிடம் சிறைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டேன். காஞ்சி கோட்டையை சுற்றிச் சென்றேன். சலுக்க ராட்சதர்களின் கூக்குரல் கேட்ட இடங்களிலெல்லாம் மறைந்திருந்து கவனித்தேன். கடைசியில் காஞ்சிக்கு வடமேற்கே ஒரு பெரிய சலுக்கற்படை வடதிசையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன். அந்த பெரும் கும்பலுக்கு மத்தியில் இருந்த ஸ்திரீகள் புலம்பி அழும் சத்தம் வந்து கொண்டிருந்தது. இன்னும் அருகில் சென்று பார்த்த பொழுது அவ்வாறு ஓலமிட்ட ஸ்திரீகள் நம் கிராமங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்களுக்கு நடுவே பல்லக்கு ஒன்றும் காணப்பட்டது. அதில் இருந்தவர் சிவகாமி தேவிதான் என்று தெரிந்து கொண்டேன். சற்று நேரத்திற்கெல்லாம் நான் தலைவிரி கோலமாக ஓ என்று ஓலமிட்டு கொண்டு அந்த படையை நோக்கி ஓடினேன். பின்னால் என்னை யாரோ துரத்தி வருவது போல பாசாங்கு செய்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடினேன். சலுக்கர்கள் வந்தாயா வா என்று பரிகாச குரலில் கூறிக்கொண்டு என்னை அழைத்து போய் மற்ற சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களுடனே சேர்த்து விட்டார்கள். சற்று நேரம் மற்ற பெண்களைப் போல நானும் ஓலமிட்டு கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல பல்லக்கை நெருங்கிச் சென்று அதில் இருப்பது சிவகாமி அம்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டேன். சிவகாமியை அவ்வளவு மரியாதையுடன் அழைத்து போன காரணத்தையும் ஊகித்து அறிந்தேன். அந்த சலுக்கர் படையின் தலைவனாகிய தளபதி சசாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமாக கொண்டு போய் வாதாபி சக்கரவர்த்தியிடம் ஒப்புவித்து பல்லவ நாட்டின் சிறந்த கலைச்செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்ததற்காக பரிசு கேட்கப் போகிறான். இந்த எண்ணத்திலால் எனக்கு ஒருவாறு மன நிம்மதி ஏற்பட்டது. சிவகாமி அம்மைக்கு உடனே தீங்கு எதுவும் நேராது என்று தைரியமடைந்தேன். ஆனால் சலுக்க ராட்சசப்படையால் சூழப்பட்ட சிவகாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்துச் செல்வது சாத்தியமான காரியமாகவே தோன்றவில்லை. எத்தனையோ உபாயங்கள் யோசித்து யோசித்து பயன்படாது என்று கைவிட்டேன். இதற்கிடையில் எல்லோரும் வடதிசை நோக்கி போய்கொண்டே இருந்தோம். வெள்ளாறு என்று வழங்கும் பொன்முகலி ஆற்றை அதன் கரைக்கு போய் தங்கினோம். அவ்விடத்தில் தளபதி சசாங்கன் பெரும் மனக்குழப்பத்தை அடைந்தவனாக காணப்பட்டான். அதன் காரணமும் சறுக்கு வீரர்களின் சம்பாஷணைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன். மணிமங்கலத்தில் வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த பெரும் போரை பற்றி தூதர்கள் கொண்டு வந்த செய்திதான் காரணம். இந்த செய்தி தளபதி சசாங்கனுக்கு அவ்வளவு குழப்பம் ஏன் அளித்தது என்பதையும் நான் ஊகித்து அறிந்தேன். வாதாபி சைனியத்தில் பெரும் பகுதியுடன் புலிகேசி முன்னால் சென்று விட்டதாகவும் அதற்குள்ளாக அவர் வடபெண்ணை கரை அடைந்திருக்க வேண்டும் என்றும் சசாங்கன் எண்ணிக்கொண்டிருந்தான். இப்பொழுது புலிகேசி தனக்கு பின்னால் தங்கி மாமல்லபுரத்து பக்கத்தில் மணிமங்கலத்தில் சண்டையிட்டதாக செய்தி வந்ததும் சசாங்கன் திகைத்தது இயற்கைதானே. சக்கரவர்த்தியை பின்னால் விட்டுவிட்டு தான் முன்னால் ஓடி வந்தது பற்றி அவருக்கு கோபமோ என்னவோ என்று சசாங்கன் ரொம்பவும் தவித்து கொண்டிருந்ததாக தெரிந்தது. பொன்முகலி ஆற்றங்கரைக்கு நாங்கள் வந்து சேர்ந்த மறுநாள் சசாங்கன் தன் சலுக்கப்படைகளுடன் தென்கரையில் இருந்து கொண்டு சிறைப்பிடித்த ஸ்திரீகளாகிய எங்களை மட்டும் அக்கறைக்கு அனுப்பினான். எங்களை காவல் புரிவதற்கு சில சலுக்கு வீரர்களை உடன் அனுப்பி வைத்தான். அக்கறை சென்றதும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சிவகாமி அம்மையை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் காணப்படும் குன்றுகளிலே ஒளிந்து கொள்ளலாம். காவலர்கள் சிலர்தான் இருப்பதால் அவர்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தப்பிச் செல்லலாம் என்று தீர்மானித்தேன். அன்றிரவு எல்லாரும் தூங்க எத்தனம் செய்த சமயத்தில் நான் சிவகாமி அம்மையின் அருகில் இருக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டேன். மற்ற பெண்கள் எல்லோரும் தூங்கிய பிறகு பிராகிருத பாஷையில் என்னை இன்னான் என்று தெரிவித்துக் கொண்டேன். சிவகாமி முதலில் பெரிதும் ஆச்சரியமடைந்தார். பிறகு ஆயனரை பற்றி கேட்டார். தங்களை பற்றியும் விசாரித்தார். ஆனால் தங்களை பற்றி எனக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. தாங்கள் தெற்கே இருந்து திரும்பி வந்த விவரமே தெரியாதாகையால் ஆயனர் உயிர் பிழைத்து இருக்கிறார் என்ற விவரத்தை மட்டும் சொன்னேன். பிறகு மெல்ல மெல்ல என் யோசனையும் தெரிவித்தேன். பிரபு, என்னுடைய ஏமாற்றத்தை என்னவென்று சொல்வேன்?
புலிகேசியும் சிவகாமியும். சத்ருக்னன் கூறி வந்த வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் மாமல்லருக்கு மூச்சு நின்றுவிடும் போல இருந்தது. மேலே நடந்ததை தெரிந்து கொள்ள அவர் அவ்வளவு ஆவலாக இருந்தார். ஒரு கண நேரத்திற்குள் அவருடைய மனம் என்னென்னவெல்லாமோ கற்பனை செய்தது. சத்ருக்னனும் சிவகாமியும் புறப்பட்டு ஓடி வந்திருக்க வேண்டும் என்றும், மறுபடியும் வழியில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும் நினைத்தார். அவளை இந்த ஆபத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவருடைய உள்ளம் துடித்தது. சத்ருக்னா, ஏன் இப்படி கதை வளர்த்தி கொண்டிருக்கிறாய்? சிவகாமி எங்கே விட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். பிரபு, சிவகாமி அம்மை இப்பொழுது வடபெண்ணை நதிக்கு அப்பால் போய்க் கொண்டிருப்பார். பொன்முகலி ஆற்றுக்கும் வடபெண்ணைக்கும் மத்தியில் அவரை நான் விட்டுவிட்டு வந்தேன் பாவி என்று சத்ருக்னன் துயரக் குரலில் கூறினான். மாமல்லரின் கண்களில் தளர் பொறி பறந்தது. புலிகேசியிடம் வந்த கோபத்தை காட்டிலும் சத்ருக்னனிடம் அதிக கோபம் அவருக்கு வந்ததாக தோன்றியது. இதென்ன, சிவகாமியை புலிகேசியிடம் விட்டுவிட்டு நீ மட்டும் தப்பி வந்தாயா? சத்ருக்னா, என்னிடம் விளையாட வேண்டாம், சீக்கிரம் விஷயத்தை சொல் என்று கர்ஜனை புரிந்தார். அப்பொழுது ஆயனர் மாமல்லருக்கு காரணம் விளங்காத உற்சாகம் நிறைந்த குரலில், பிரபு, சத்ருக்னன் சொல்கிறபடி சொல்லி வரட்டும், தயவு செய்து சற்று பொறுமையாக கேளுங்கள் என்றார். சத்ருக்னன் மறுபடியும் சொல்லத் தொடங்கினான். சிவகாமி அம்மை உடனே என்னுடைய யோசனையை சந்தோஷமாக ஒப்பித்துக் கொண்டு தப்பிச் செல்ல இணங்குவார் என்று எதிர்பார்த்தேன். இதில் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன். அதுவரையில் தைரியமாக இருந்த சிவகாமி அம்மை என்னுடைய யோசனையை கேட்டதும் திடீரென்று விம்மி அழத் தொடங்கினார். முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தேம்பினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அப்பொழுது சிவகாமி அம்மை என்னை வெறித்து பார்த்து, அவருடைய வாக்குறுதியை நம்பி இந்த கதி அடைந்தேன் என்றார். உடனே இல்லை இல்லை, அவர் பேச்சை கேளாததால் இந்த விபரீதம் வந்தது. இனி அவருடைய முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை சொன்னார். இதனாலெல்லாம் என் திகைப்பு அதிகமாயிற்று. ஒருவேளை அவருக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டதோ என்று மிகவும் பயந்து போனேன். பிறகு சலுக்கர் படைகள் நம் கிராமங்களில் செய்த அட்டூழியங்களை தம் கண்களால் பார்த்தது பற்றி சிவகாமி அம்மை சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம்தான் அவருடைய அறிவு தெளிவை பற்றி எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நீங்கிற்று. அவர் சொன்னவற்றையெல்லாம் சிறிது நேரம் நான் பொறுமையாக கேட்டேன். பிறகு அம்மா, மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவார்கள் என்றேன். அப்பொழுது சிவகாமி அம்மைக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் பார்க்க வேண்டுமே. ஆம் சத்ருக்னா, ஆம், பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்று அவர் அப்பொழுது போட்ட கூச்சலினால் காவலர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு பயமாக போய்விட்டது. நல்ல வேளையாக அங்கே ஸ்திரீகள் பலர் தூக்கத்திலே புலம்புவதும் பிதற்றுவதும் சகஜமாக இருந்தபடியால் சிவகாமி அம்மையின் கூச்சல் காவலர்களின் கவனத்தை கவரவில்லை. பிறகு நான் அவரை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தினேன். மறுபடியும் தப்பிச் செல்லும் யோசனை கூறினேன். அப்பொழுது அவர் என்னை வெறித்து பார்த்து, ஐயா, உண்மையாகவே என்னை தப்பி வரச் சொல்கிறீர்களா? இங்கே என்னைப் போல 1000 பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கட்டிய புருஷனை விட்டு வந்திருக்கிறார்கள். சிலர் கை குழந்தைகளை கதறவிட்டு வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அந்த சலுக்க ராட்சசர்கள் கொண்டு போகும்படி விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிச் செல்ல வேண்டுமா? எனக்கு தாலி கட்டிய கணவன் இல்லை, வயிற்றில் பிறந்த குழந்தையும் இல்லை. நான் ஏக்கேடு கெட்டு போனால் என்ன? என்னை விட்டு விடுங்கள். இங்குள்ள கைக்குழந்தைக்காரிகளில் யாராவது ஒருத்தி அழைத்து போங்கள், உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும் என்றார். என் மனமும் விலகிவிட்டதாயினும் மனதை கெட்டிப்படுத்தி கொண்டு, அம்மா, மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு இட்ட கட்டளை தங்களை பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்பதுதான். நான் சக்கரவர்த்தியின் ஊழியன், அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவன் என்றேன். இதனால் அவருடைய மனம் மாறாது என்று எனக்கு தெரிந்தே இருந்தது. ஆதலின் மறுபடியும், அம்மா, உங்களுக்கு புருஷன் இல்லை, குழந்தை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் தந்தை ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஏக புத்திரியாக தங்களை பிரிந்து அவருடைய மனம் என்ன பாடுபடும்? அதை யோசிக்க வேண்டாமா என்றேன். சிவகாமி அம்மையின் கண்களில் அப்பொழுது கண்ணீர் துளிர்த்தது. தழுதழுத்த குரலில், ஆம், என் தந்தைக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். ஐயோ, அவர் பிழைத்தாரோ இல்லையோ என்றார். அம்மா, அவரை பிழைப்பிக்க விரும்பினால் நீங்கள் உடனே என்னுடன் புறப்பட வேண்டும் என்றேன். சிவகாமி அம்மை மறுபடி முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்பினார். சீக்கிரம் கையை எடுத்துவிட்டு, ஐயா, இன்று ஒரு நாளைக்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள். என் உடம்பும் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கிறன. இப்பொழுது நான் புறப்பட எண்ணினாலும் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு முடிவாக சொல்கிறேன் என்றார். நானும் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுப்பது நல்லது என்று எண்ணி, ஆகட்டும் அம்மா, ஒரு நாளில் ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, நாளைக்கே முடிவு செய்யலாம் என்று சொன்னேன். மறுநாள் ராத்திரி எப்படியாவது அவருடைய மனதை திருப்பி அவரையும்
அழைத்து கொண்டு திரும்பலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் மறுநாள் மாலை நான் சற்றும் எதிர்பாராத சம்பவம் நடந்துவிட்டது. சளுக்க சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலியாற்றை கடந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அவருடன் ஒரு சிறு சைனியமும் வந்தது. தளபதி சசாங்கனை அங்கேயே காவலுக்கு நிறுத்திவிட்டு இவர் மட்டும் முன்னால் செல்ல தீர்மானித்து வந்திருக்கிறார் என்று ஊகித்தேன். அதன்படி அன்று இரவுக்கிரவே எல்லோரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சொல்ல முடியாது. வழியில் சிவகாமி அம்மையோடு தனியாக இருக்க நேர்ந்த பொழுது, அம்மா, இப்படி செய்து விட்டீர்களே என்றேன். நானா செய்தேன்? விதி இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்றார் சிவகாமி. 2 நாள் பிரயாணத்திற்கு பிறகு 3வது நாள் திருவேங்கடமலையின் அடிவாரத்தில் சென்று தங்கினோம். முதல் 2 நாள் பிரயாணத்தில் புலிகேசி நாங்கள் தங்கியிருந்த பக்கம் வரவே இல்லை. 3ஆம் நாள் மாலை நாங்கள் ஒரு பாறையின் பக்கத்தில் தங்கியிருந்தோம். சமீபத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையின் திருப்பத்தில் வந்து நின்றார்கள். சக்கரவர்த்தி குதிரை மீலிருந்து இறங்கி எங்கள் அருகில் வருவாரோ என்று நான் எதிர்பார்த்தேன். அவ்விதம் நடைபெறவில்லை. சற்று நின்று பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி குதிரையை திருப்ப எத்தனித்த பொழுதுதான் சற்றும் எதிர்பாராத அதிசய சம்பவம் நடைபெற்றது. கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் சிவகாமி பெண்கள் கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடினார். புலிகேசியின் குதிரைக்கு எதிரில் வழிமறித்து நின்று சக்கரவர்த்தி ஒரு விண்ணப்பம் என்று அலறினார். சிவகாமி அம்மையின் அலறலை கேட்டு அந்த கல் நெஞ்சன் புலிகேசி மனம் கூட இலகி இருக்க வேண்டும். உடனே புலிகேசி குதிரையிலிருந்து கீழே குதித்து சிவகாமியின் அருகில் வந்தார். பெண்ணே, என்ன விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ஆஹா! அப்பொழுது சிவகாமி அம்மையின் வாக்கிலிருந்து வந்த ஆவேச மொழிகளை எவ்விதம் வர்ணிப்பேன்? அத்தனை தைரியமும் சாமர்த்தியமும் வாக்கு வன்மையும் அவருக்கு எங்கிருந்துதான் வந்ததோ அறியேன். கம்பீரமாக புலிகேசி நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரலில் சிவகாமி அம்மை கூறிய மொழிகளை ஏதோ எனக்கு ஞாபகம் உள்ள வரையில் கூறுகிறேன். ஐயா, பூமண்டலத்தை ஆளும் மன்னர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டிக்கொள்ள யுத்தம் செய்கிறீர்கள். இன்றைக்கு எதிரிகளாக இருக்கிறீர்கள், நாளைக்கு சிநேகிதர்களாகிறீர்கள். இன்றைக்கு ஒருவனுடைய அரண்மனையில் இன்னொருவர் விருந்தாளியாக இருக்கிறீர்கள், மறுநாள் போர்க்களத்தில் யுத்தம் செய்கிறீர்கள். உங்களுடைய சண்டையிலே ஏழை பெண்களாகிய எங்களை ஏன் வாட்ட வேண்டும்? உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம்? கருணை கூர்ந்து எங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள். இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பெண்களில் சிலர் கை குழந்தைகளை கதற விட்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் கையில் கட்டிய திருமண கங்கணத்துடன் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் தங்களுடைய நகரமாகிய வாதாபி அடைவதற்குள் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். திக்விஜயம் செய்துவிட்டு தலைநகருக்கு திரும்பும் போது சித்தப்பிரமை பிடித்த 1000 ஸ்திரீகளை அழைத்து கொண்டு போவீர்களா? அதில் உங்களுக்கு என்ன லாபம்? 1000 பெண்கள் மனமாற வாயார தங்களை வாழ்த்தி கொண்டு வீடு திரும்பும்படி செய்யுங்கள். இப்படி கல்லும் கரையுமாறு சிவகாமி அம்மை கேட்டதற்கு, பெண்ணே, உன்னுடைய பாவ அபிநய கலை சாமர்த்தியத்தை எல்லாம் நாட்டிய கச்சேரியில் காட்ட வேண்டும். இங்கே போர்க்களத்திலே காட்டி என்ன பிரயோஜனம் என்றான் அந்த ரசிகத்தன்மையற்ற நிர்மூடன். சத்ருக்கன் இவ்வாறு சொன்ன பொழுது மாமல்லர் ஒரு நெடுமூச்சு விட்டு, ஆஹா, ஆயனரின் மகள் அந்த நீசனிடம் போய் காலில் விழுந்து வரம் கேட்டாள் அல்லவா? அவளுக்கு வேண்டியதுதான் என்று கொதிப்புடன் கூறினார். சத்ருக்னன் மேலே சொன்னான், ஆம் பிரபு, சிவகாமி அம்மையும் தங்களைப் போலவே எண்ணியதாக தோன்றியது. புலிகேசியின் மறுமொழியை கேட்டு அவர் தலையை குனிந்து கொண்டார். சிறிது நேரம் தரையை பார்த்த வண்ணம் இருந்தார். அப்பொழுது அந்த சண்டாளப்பாவி, பெண்ணே, உன் அபிநய சாகசத்தைக் கண்டு நான் ஏமாந்து விடமாட்டேன். ஆனால் உன் பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறதாகையால் உன் வேண்டுகோளை நிறைவேற்ற இணங்குகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நீ இந்த பெண்களுக்காக மிகவும் இறங்கி பேசினாய். உன்னுடைய இரக்கம் வெறும் பாசாங்கு இல்லை என்பதை நீ நிரூபிக்க வேண்டும். இவர்கள் கட்டிய கணவனை பிரிந்து வந்தவர்கள் என்றும் கைக்குழந்தைகளை பிரிந்து வந்தவர்கள் என்றும் சொன்னாய் அல்லவா? ஆனால் உனக்கு கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை. நீ என்னுடன் வாதாபிக்கு சந்தோஷமாக வருவதற்கு சம்மதிக்கிறாயா? சொல்லு. சம்மதித்தால் உன்னை தவிர இவர்கள் எல்லோரையும் இந்த கணமே விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன் என்றான். அந்த மொழிகளை கேட்டதும் அந்த பாவியை அங்கேயே கொண்டுவிடலாமா என்று எண்ணினேன். மாமல்லர் குறுக்கிட்டு, நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதித்தாளா என்று கேட்டார். ஆம் பிரபு, சிவகாமி அம்மை ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. உடனே எழுந்து நின்று, சம்மதம் சக்கரவர்த்தி, நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அச்சமயம் சிவகாமி அம்மை நின்ற நிலையும் அவருடைய முகத்தோற்றமும்
தெய்வீகமாக இருந்தது. ராவணனுக்கு முன்னால் நின்ற சீதையையும், துரியோதனன் சபையில் நின்ற பாஞ்சாலியையும், யமன் முன்னால் வாதாடிய சாவித்திரியையும், பாண்டியன் முன்னால் நின்ற கண்ணகியையும் ஒத்து அச்சமயம் ஆயனரின் திருக்குமாரி விளங்கினார். சத்ருக்னா, உன்னுடைய பரவச வர்ணனைகள் அப்புறம் இருக்கட்டும், பின்னர் என்ன நடந்தது என்று மாமல்லர் கேட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்யும்படி கட்டளையிட்டார். பொன்முகலி 6 வரையில் எங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுவிடும்படியும் சில வீரர்களுக்கு ஆஞ்ஞாபித்தார். அவ்வளவு நாளும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக இருந்த ஸ்திரீகள் எல்லோரும் இப்பொழுது ஒரே சந்தோஷத்தில் ஆழ்ந்தார்கள். சிவகாமிக்கு தலைக்கு தலை வாழ்த்தினார்கள். ஆனால் எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. சிவகாமியின் காலில் விழுந்து, அம்மா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சக்கரவர்த்தியிடம் மறுபடியும் வரம் கேட்டு என்னை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். சிவகாமி ஒரே பிடிவாதமாக, நீதான் முக்கியமாக போக வேண்டும், என் தந்தையிடம் போய் செய்தி சொல்ல வேண்டும் என்றார். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் வேறு வழியில்லை என்று நானும் புறப்பட தீர்மானித்தேன். மேலும் அங்கே தாமதித்தால் என்னுடைய வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகம் இல்லாமல் இங்கே வந்து சொல்லவும் முடியாமல் போய்விடலாம் என்று பயந்தேனாகவே. தங்கள் விருப்பம் அதுவானால் போகிறேன் அம்மா. அப்பாவுக்கு என்ன செய்தி சொல்லட்டும் என்று கேட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், வாதாபியில் நான் சௌக்கியமாக இருப்பேன் என்றும் சொல்லு. வாதாபியிலிருந்து திரும்பி வரும்பொழுது அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவேன் என்று சொல்லு என்றார் சிவகாமி அம்மை. இவ்விதம் சத்ருக்னன் சொன்னதும் ஆயனர் துள்ளும் உற்சாகத்துடன், பார்த்தீர்களா பல்லவகுமாரா, சிவகாமி சௌக்கியமாக இருக்கிறாள். அதோடு அஜந்தா ரகசியத்தையும் அறிந்து கொண்டு வருவதாக சொல்லுகிறாள். அதற்காக நான் பரஞ்சோதியை அனுப்பியதெல்லாம் வீணாக போய்விட்டதல்லவா? என் அருமை குமாரியினால் என் மனோரதம் நிறைவேறப் போகிறது. இது மட்டுமல்ல, வாதாபி சக்கரவர்த்தி பற்றி நமது எண்ணத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் ரசிகத்தன்மை அற்றவர், கலை உணர்ச்சி இல்லாதவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தம்மை. அப்படி இருந்தால் 1000 பெண்களை திருப்பி அனுப்பிவிட்டு சிவகாமியை மட்டும் அழைத்து போயிருப்பாரா பிரபு? எனக்கு மட்டும் உடம்பு குணமாக வேண்டும். குணமானதும் நானே வாதாபிக்கு போவேன். ஆயனரின் வார்த்தைகள் மாமல்லரின் செவிகளில் நாரசம் போல விழுந்து கொண்டிருந்தன. சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதித்தாள் என்றதுமே மாமல்லரை 1000 தேள்கள் ஏக காலத்தில் கொட்டுவது போலிருந்தது. சிவகாமியிடம் அவர் உள்ளத்தில் கொண்டிருந்த பரிசுத்தமான அன்பில் ஒரு துளி நஞ்சு அப்பொழுது கலந்தது என்றே சொல்ல வேண்டும். சிவகாமி மனம் உவந்து புலிகேசியிடம் வாதாபிக்கு செல்ல சம்மதித்தாள் என்னும் எண்ணத்தை அவரால் சகிக்க முடியவில்லை. இந்த எண்ணத்தினால் புண்பட்டிருந்த அவருடைய இருதயத்தில் கூரிய வேலை நுழைப்பது போலிருந்தது ஆயனரின் பேச்சு. மாமல்லர் அப்பொழுது தனிமையை விரும்பினார். பழைய தாமரை குலத்திற்கு போக வேண்டுமென்று அவருக்கு விருப்பம் உண்டாயிற்று. சட்டென்று ஒரு துள்ளலில் எழுந்து நின்று, சத்ருக்னா, அவ்வளவுதானே விஷயம்? சிவகாமி வேறு எந்த செய்தியும் அனுப்பவில்லை அல்லவா என்றார். சத்ருக்னன் தயக்கத்துடன் ஆயனரை பார்த்தான். அவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்த பின்னர் சிறிது தாழ்ந்த குரலில், பல்லவகுமாரா, சிவகாமி அம்மை தங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். வேலின் மீது ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை தங்களுக்கு ஞாபகப்படுத்தச் சொன்னார். சீதாதேவி இலங்கையில் காத்திருந்தது போல தாங்கள் வாதாபிக்கு வந்து அழைத்து போகும் வரையில் காத்திருப்பேன் என்று சொன்னார் என்றான். சற்று முன் மாமல்லருக்கு இவ்வுலகம் ஒரு சூனியமான வறண்ட பாலைவனமாக காணப்பட்டது. இப்பொழுது அந்த பாலைவனத்தில் பசுமையான ஜீவ பூமி ஒன்றும் இருப்பதாக தோன்றியது.